இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா முக்கியமான இம்பார்ட்டன்ட் 150 கொஷின்ஸை நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். எந்த யூனிட்டில் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டின் வரலாறு, பண்பாடு, மரபு மற்றும் சமூக அரசியல் இயக்கங்கள். அதே மாதிரி இதை பற்றின இம்பார்ட்டன்ட் கான்செப்ட் வீடியோ வந்துட்டு இதுக்கு முன்னாடி இருக்க வீடியோவில் நான் போட்டேன். நீங்கள் அதை ஃபுல்லாக பார்த்துட்டீங்க அப்படின்னா நீங்களே இந்த கொஷின்ஸுக்கு ஆன்சர் கெஸ் பண்ணலாம். ஓகே, ஸோ வாங்க என்னென்ன கொஷின்ஸ் இருக்குன்னு பார்க்கலாம். பண்டைய தமிழர்களின் வரலாற்றை அறிய உதவும் மிக பழமையான இலக்கண நூல் எது அப்படின்னா தொல்காப்பியம். மறையூர் என்ற இடத்தில் கண்டெடுக்கப்பட்ட பாறை ஓவியங்கள் எந்த காலத்தை சேர்ந்தவை அப்படின்னா புதிய கற்காலம். சங்க காலத்தில் கொற்கை எந்த மன்னர்களின் முக்கிய துறைமுகமாக இருந்தது அப்படின்னா பாண்டிய மன்னர்கள். தமிழகத்தில் பத்தினி வழிபாட்டை அறிமுகப்படுத்தியவர் யார் அப்படின்னா சேரன் செங்குட்டுவன். பொருணை ஆற்றின் கரையில் அமைந்துள்ள நாகரிகம் எது அப்படின்னா ஆதிச்சநல்லூர் சிவகலை நாகரிகம். நாகரிகம் சிவகலை நாகரிகம் சொல்லணும். எந்த ஊர்னு பார்த்தீங்கன்னா ஆதிச்சநல்லூர். அதே மாதிரி தமிழகத்தின் சான்ரூஃப் பாம்பி ஆஃப் இந்தியா என்று அழைக்கப்படும் அகழ்வாராய்ச்சி தளம் எது? அரிக்கமேடு. பழந்தமிழர் வாழ்ந்த மருத நிலத்தின் தெய்வம் யார் அப்படின்னா இந்திரன். இது ரொம்ப முக்கியமான கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடியது. குடவோலை முறை பற்றி குறிப்பிடும் கல்வெட்டு எது? உத்திரமேரூர் கல்வெட்டு. தமிழகத்தில் பௌத்த மதம் பரவி இருந்ததை உறுதிப்படுத்தும் காப்பியம் எது? மணிமேகலை. சங்க காலத்து சோழ மன்னர்களின் தலைநகரம் எது? உறையூர். கீழடி அகழ்வாராய்ச்சி எந்த மாவட்டத்திற்கு உட்பட்டது அப்படின்னா சிவகங்கை மாவட்டம். யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்று பாடியவர் கணியர் பூங்குன்றனார். சங்க இலக்கியங்களில் வேந்தன் என்ற சொல் எந்த நில தலைவனை குறிக்கும் அப்படின்னா மருதம். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். பல்லவர் காலத்தில் மிகச்சிறந்த குடவரை கோயில்கள் அமைந்துள்ள இடம் எது அப்படின்னா மகாபலிபுரம். தாமிரபரணி ஆற்றின் பழைய பெயர் என்ன அப்படின்னு கேட்டா பொருணை. மதுரை காஞ்சி நூலின் ஆசிரியர் யார்? மாங்குடி மருதனார். ரோமானிய நாணயங்கள் அதிக அளவில் கண்டெடுக்கப்பட்ட தமிழக தளம் எது அப்படின்னா கொடுமணல், அரிக்கமேடு. முத்தமிழ் என்பது எவற்றை குறிக்கும் அப்படின்னா இயலிசை, நாடகம். சங்க காலத்தில் ஏற்றுமதியான முக்கிய பொருள் எது? மிளகு. 10 பாட்டில் ஆற்றுப்படை நூல்கள் எத்தனை அப்படின்னு கேட்டா 5. கல்லணையை கட்டிய சோழ மன்னர் யார்? கரிகால சோழன். தமிழி பிராமி எழுத்துக்கள் பொறிக்கப்பட்ட பானை ஓடுகள் எங்கு கண்டெடுக்கப்பட்டன அப்படின்னா கீழடி, கொடுமணல். எந்த நூலை இரட்டை காப்பியங்கள் என்று அழைக்கிறோம் அப்படின்னா சிலப்பதிகாரம், மணிமேகலை. 12 ஆழ்வார்கள் ஒரே பெண் ஆழ்வார் யார்? 12 ஆழ்வார்களில் ஒரே பெண் ஆழ்வார் யார் அப்படின்னா ஆண்டாள். நாயன்மார்களின் எண்ணிக்கை எவ்வளவு அப்படின்னா 63 நாயன்மார்கள்னு தான் நம்ம சொல்லுவோம். திருவாசகத்தை எழுதியவர் யார் அப்படின்னா மாணிக்க வாசகர். முதல் சங்கத்தை ஆதரித்த மன்னர்கள் யார் அப்படின்னா பாண்டியர்கள். நெல் விளைச்சல் குறித்து அதிகம் பாடிய திணை எது அப்படின்னா மருதம். சங்க காலத்தில் உமணர் என்பவர்கள் யார் அப்படின்னா உப்பு வணிகர்கள். திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் என்ற நூலை எழுதியவர் யார் அப்படின்னா கால்டுவெல். திருக்குறளில் உள்ள மொத்த குறட்பாட்கள் எத்தனை அப்படின்னு கேட்டா 1330. திருக்குறள் முதலில் அச்சிடப்பட்ட ஆண்டு எது? 1812. திருக்குறளை லத்தீன் மொழியில் மொழிபெயர்த்தவர் யார்? வீரமாமுனிவர். வள்ளுவன் தன்னை உலகினுக்கே தந்த வான்புகழ் கொண்ட தமிழ்நாடு என்று பாடியவர் யார்? பாரதியார். திருக்குறளில் அறத்துப்பாலில் உள்ள அதிகாரங்கள் எத்தனை? 38. திருக்குறளில் பொருட்பாலில் உள்ள அதிகாரங்கள் 70. திருக்குறளில் இன்பத்துப்பாலில் உள்ள அதிகாரங்கள் 25. திருக்குறளுக்கு உரை எழுதியவர்களில் மிகச்சிறந்த உரை யாருடையது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பரிமேலழகர். உலக பொதுமறை என்று அழைக்கப்படும் நூல் திருக்குறள். பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் என்று கூறும் நூல் எது? இதுவும் திருக்குறள் தான். திருக்குறளில் இடம்பெறாத ஒரே எண் எது அப்படின்னா 9. திருக்குறள் எந்த வெண்பாவால் ஆனது? குறள் வெண்பா. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். திருக்குறளில் சிறப்பை விளக்கும் நூல் எது? திருவள்ளுவ மாலை. இதுவும் இம்பார்ட்டன்ட். அரசியல் என்ற பகுதி எந்த பாலில் உள்ளது? பொருட்பால். திருக்குறளில் இருமுறை வரும் ஒரே அதிகாரம் எது அப்படின்னா குறிப்பறிதல். திருக்குறளில் அதிகம் வலியுறுத்தப்படும் அறம் எது அப்படின்னா வாய்மை, கொல்லாமை. தெய்வ புலவர் என்று அழைக்கப்படுபவர் திருவள்ளுவர். திருக்குறளில் உள்ள சொற்களின் எண்ணிக்கை சுமார் 14,000 சொற்கள் இருக்கு. வள்ளுவர் ஆண்டு எப்போது தொடங்குகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தை முதல் நாள்ல இருந்தே தொடங்குறது தான் வள்ளுவர் ஆண்டு. திருக்குறளில் கோடி என்ற சொல் எத்தனை இடங்களில் வருகிறது அப்படின்னா 7 இடங்களில் வருகிறது. நீதி கட்சி, ஜஸ்டிஸ் பார்ட்டி எப்போது தொடங்கப்பட்டதுன்னா 1916. நீதி கட்சியின் முன்னோடி அமைப்பு எது அப்படின்னா மெட்ராஸ் ஐக்கிய கழகம், மெட்ராஸ் யுனைடெட் லீக் அப்படின்னு சொல்றது. சுயமரியாதை இயக்கத்தை தொடங்கியவர் பெரியார், ஈவே ராமசாமி.
பெரியார் யுனெஸ்கோ விருதை வென்ற ஆண்டு எது அப்படின்னா 1970. முக்கியமானது. வைக்கம் வீரர் என்று அழைக்கப்படுபவரும் பெரியார் தான். திராவிடர் கழகம் என்று பெரியார் மாற்றப்பட்ட ஆண்டு எது? அதாவது இந்த ஜஸ்டிஸ் பார்ட்டி இருக்கு இல்லையா, அதை வந்து திராவிடர் கழகமா மாத்தின ஆண்டு எது அப்படின்னா 1944 சேலம் மாநாட்டில். தென்னிந்திய நல உரிமை சங்கத்தின் அதிகாரப்பூர்வ இதழ் எது அப்படின்னா ஜஸ்டிஸ். தேவதாசி ஒழிப்பு சட்டத்தை கொண்டு வந்தவர் யாரு? டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி. இந்து சமய அறநிலைய சட்டம் எந்த ஆண்டு கொண்டு வரப்பட்டது? 1926. பெண்களுக்கு வாக்குரிமை வழங்கிய முதல் கட்சி எது அப்படின்னா நீதி கட்சி, 1921. பகுத்தறிவு பகலவன் என்று அழைக்கப்படுபவர் யார் அப்படின்னா பெரியார். முதல் வகுப்பு வாரி பிரதிநிதித்துவ ஆணை கம்யூனல் ஜியோ எப்போது வெளியிடப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1921. அயோத்திதாச பண்டிதர் நடத்திய இதழ் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பைசா தமிழன். ஒரு பைசா தமிழன், இது முக்கியமானதுதான். சாதி இல்லாத தமிழர் என்ற கருத்தை முன்வைத்தவர் யார்? அயோத்திதாச பண்டிதர் தான். அதே மாதிரி ஆதி திராவிட மகாஜன சபை தோன்றுவித்தவர் யார்? இரட்டைமலை சீனிவாசன். 2ஆம் வட்ட மேசை மாநாட்டில் அம்பேத்கருடன் கலந்து கொண்ட தமிழக தலைவர் யார் அப்படின்னா இரட்டைமலை சீனிவாசன். ஜீவிய சரித சுருக்கம் என்ற சுயசரிதையை எழுதியவர் யார் அப்படின்னா இரட்டைமலை சீனிவாசன். ரொம்ப இம்பார்ட்டன்ட். மதிய உணவு திட்டத்தை முதலில் அறிமுகப்படுத்தியவர் யார் அப்படின்னா நீதி கட்சி, தியாகராய செட்டி. சென்னை 1000 விளக்கு பகுதியிலிருந்து தான் ஆரம்பிச்சிருக்காங்க. மதிய உணவு திட்டத்தை மாநிலம் முழுவதும் விரிவுபடுத்தியவர் காமராசர். சத்துணவு திட்டமாக மாற்றியவர் எம்ஜிஆர். ஸோ மதிய உணவு திட்டத்தை எப்படி சத்துணவு திட்டமாக மாற்றிருக்காங்கன்றதை பாருங்க. ஃபர்ஸ்ட் யாரு, அதுக்கு அடுத்து விரிவுபடுத்தினது யாரு, சத்துணவு திட்டமாக மாற்றினது யாரு? ஏன்னா இது கொஞ்சம் மிஸ் பண்ணீங்க அப்படின்னா மாற்றி எழுதுற மாதிரி இருக்கும். விடுதலை போராட்டத்தில் ஆங்கிலேயரை எதிர்த்து போரிட்ட முதல் பெண் அரசி யார் அப்படின்னா வேலு நாச்சியார். வீரபாண்டிய கட்டபொம்மன் தூக்கிலிடப்பட்ட இடம் கயத்தாறு. மருது சகோதரர்கள் தூக்கிலிடப்பட்ட ஆண்டு எது? 1801 திருப்பத்தூர் கோட்டையில. வேலூர் புரட்சி நடந்த ஆண்டு எது? 1806. தீரன் சின்னமலை தூக்கிலிடப்பட்ட கோட்டை எது அப்படின்னா சங்ககிரி கோட்டை. பாரதியார் இந்தியா இதழை எங்கு நடத்தினார் அப்படின்னா புதுச்சேரியில நடத்தியிருக்காரு. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். வாஞ்சிநாதன் ஆஷ் துரையை சுட்டுக்கொன்ற இடம் எது அப்படின்னா மணியாச்சி ரயில் நிலையம். கப்பலோட்டிய தமிழன் என்று அழைக்கப்படுபவர் யார்? வ.உ. சிதம்பரம் பிள்ளை. வேதாரண்ய உப்பு சத்தியாகிரகத்தை நடத்தியவர் யார்? சி. ராஜகோபாலாச்சாரி. ராஜாஜி நம்ம சொல்றோம் இல்லையா, அவர் ஷார்ட்டா ராஜாஜின்னு சொல்லுவோம், பட் பேர் வந்து சி. ராஜகோபாலாச்சாரி. திருப்பூர் குமரன் மறைந்த ஆண்டு எது? 1932. கொடிகாத்த குமரன் சொல்றோம்ல, அவர் தான். செக்கிழுத்த செம்மல் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வ.உ.சி. சிதம்பரம் பிள்ளை. வ.உ. சிதம்பரம் பிள்ளை. சுப்பிரமணிய பாரதியார் பிறந்த ஊர் எட்டயபுரம். சுதேசிமித்திரன் இதழின் ஆசிரியர் யாரு அப்படின்னா ஜி. சுப்பிரமணிய ஐயர். தமிழ்நாட்டின் அன்னி பேசன் என்று அழைக்கப்படுவர் யார் அப்படின்னா மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார். காந்தியடிகள் தத்தெடுக்கப்பட்ட மகள் என்று அழைக்கப்பட்டவர் யார் அப்படின்னா அம்புஜத்தம்மாள். மதுரை காந்தி என்று அழைக்கப்பட்டவர் M.N.R. சுப்புராமன். சென்னை மகாஜன சபை தொடங்கப்பட்ட ஆண்டு எது? 1884. இந்தியாவின் முதல் தொழிற்சங்கத்தை சென்னையில் தொடங்கியவர் யார் அப்படின்னா B.B. வாடியா மற்றும் திருவிகா. ஆங்கிலேயரை எதிர்த்து தற்கொலை தாக்குதல் நடத்திய வீராங்கனை யார்? குயிலி. சிவகங்கையை மீட்டெடுக்க வேலு நாச்சியாருக்கு உதவிய மைசூர் அரசர் யார் அப்படின்னா ஹைதர் அலி. திராவிட முன்னேற்ற கழகம் திமுக எப்போது தொடங்கப்பட்டது அப்படின்னா 1949. அண்ணாதுரை அவர்களுக்கு அறிஞர் பட்டம் வழங்கியவர் யார் அப்படின்னா பாரதிதாசன். இது இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். தனித்தமிழ் இயக்கத்தின் தந்தை யார்? மறைமலை அடிகள். தென்னகத்து பெர்னான் ஷா என்று அழைக்கப்படுபவர் யார் அப்படின்னா C.N. அண்ணாதுரை. திராவிட நாடு இதழின் ஆசிரியர் யார் அப்படின்னா C.N. அண்ணாதுரை. மதராஸ் மாநிலம் தமிழ்நாடு என பெயர் மாற்றப்பட்ட ஆண்டு எது அப்படின்னா 1969. அறப்போர் சத்தியாகிரகம் என்ற சொல்லை தமிழில் அறிமுகப்படுத்தியவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காந்தியடிகள் தமிழ்நாட்டிற்கு வந்தப்போ. பரளி சி. நெல்லையப்பர் பாரதியாரை எவ்வாறு அழைத்தார் அப்படின்னா எட்டயபுரத்து கவிஞன் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டிருக்காரு. தேசபக்தன் இதழில் ஆசிரியர் யார்? திருவி கல்யாண சுந்தரனார். தமிழ்நாட்டின் முதலமைச்சர் சுதந்திரத்திற்கு பிறகு யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா O.P. ராமசாமி ரெட்டியார். சமரச சுத்த சன்மார்க்க சத்திய சங்கத்தை நிறுவியவர் யார்?
ராமலிங்க அடிகளார். வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன் என்று சொன்னவர் யாருன்னா வள்ளலார். தர்மசாலையை வள்ளலார் எங்கு நிறுவினார் பார்த்தீங்கன்னா வடலூர். வைகுண்ட சுவாமிகள் இயற்பெயர் என்ன அப்படின்னு கேட்டா முடிசூட்டும் பெருமாள். ஐயாவளி என்ற சமயத்தை உருவாக்கியவர் யார் அப்படின்னா வைகுண்ட சுவாமிகள். சாதி பாகுபாடுகளை எதிர்த்து துவையல் பந்தி முறையை அறிமுகப்படுத்தியவர் யாருன்னா வைகுண்ட சுவாமிகள். நாராயணகுரு பிறந்த மாநிலம் எது அப்படின்னா கேரளா. ஒரு சாதி ஒரு மதம் ஒரு தெய்வம் மனிதனுக்கு என்று கூறியவர் யார் அப்படின்னா நாராயணகுரு. பொருணை அருங்காட்சியகம் எங்கு அமைந்துள்ளது? திருநெல்வேலி. கொற்கை அகழ்வாய்வு எந்த மாவட்டத்தை சார்ந்தது? தூத்துக்குடி மாவட்டம். மயிலாடும்பாறை அகழ்வாய்வு தளம் எங்குள்ளது? கிருஷ்ணகிரி. கீழடியில் கண்டெடுக்கப்பட்ட பொருட்கள் எந்த காலத்தை சேர்ந்தவை அப்படின்னா வைகை நதிக்கரை நாகரிகத்தை சார்ந்த, அதாவது எந்த நாகரிகத்தை சார்ந்தது அப்படின்னு கேட்டிருக்காங்க. வைகரை நாகரிகம். பழங்கால தமிழர்களின் வாழ்வியல் பெட்டகம் எனப்படுவது புறநானூறு. தமிழகத்தின் முதல் பெண் மருத்துவர் யார்? டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி. தர்மாம்பாள் நடத்திய போராட்டம் இந்திய எதிர்ப்பு போராட்டம். பெரியார் என்ற பட்டத்தை ஈவேராவுக்கு கொடுத்தது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா தர்மாம்பாள் தான் கொடுத்திருக்காங்க பெண்கள் மாநாட்டில். சென்னை மாநகராட்சி முதல் பெண் மேயர் யார் அப்படின்னா தாரா செரியன். இந்தியாவின் முதல் பெண் நீதிபதி தமிழகத்தை சேர்ந்தவர் யார் அப்படின்னா பத்மினி ஜேசுதுரை. தமிழகத்தில் இந்திய எதிர்ப்பு போராட்டம் முதலில் எந்த ஆண்டு நடந்தது? 1937. நீதி கட்சியின் தாரக மந்திரம் எது? சமூக நீதி. கம்பராமாயணத்தை எழுதியவர் யார்? கம்பர். தமிழில் முதல் நாவல் எது அப்படின்னா பிரதம முதலியார் சரித்திரம். பாரதிதாசன் என்ற பெயரை சூட்டிக் கொண்டவர் யார்? கனக சுப்புரத்தினம். குடும்ப விளக்கு நூலின் ஆசிரியர் யார்? பாரதிதாசன். தமிழன் என்றொரு இனம் உண்டு, தனியே அவர்க்கொரு குணம் உண்டு என்று பாடியவர் நாமக்கல் கவிஞர் வே. ராமலிங்கம் பிள்ளை. காந்திய கவிஞர் என்று அழைக்கப்படுவோர் யார் அப்படின்னா நாமக்கல் கவிஞர். தமிழகத்தின் முதல் அரசவை கவிஞர் யாருன்னா நாமக்கல் கவிஞர் தான். காவடி சிந்து இதோடைய தந்தை யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அண்ணாமலையார். தனித்தமிழ் இயக்கத்தை தொடங்கிய ஆண்டு எது? 1916. குலக்கல்வி திட்டத்தை அறிமுகப்படுத்தியவர் யாருன்னா ராஜாஜி. குலக்கல்வி திட்டத்தை ஒழித்தவர் யாரு அப்படின்னா காமராஜர். கல்விக்கண் திறந்தவர் என்று காமராஜரை பாராட்டியவர் யாரு அப்படின்னா பெரியார். காஞ்சி கைலாசநாதர் கோயிலை கட்டியவர் யார்? 2ஆம் நரசிம்மவர்மன் ராஜசிம்மன். தஞ்சை பெரிய கோயிலை கட்டியவர் 1ஆம் ராஜராஜ சோழன். கங்கை கொண்ட சோழபுரத்தை கட்டியவர் யார் அப்படின்னா 1ஆம் ராஜேந்திர சோழன். மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலின் புற்றாமரை குளம் யாரால் கட்டப்பட்டது? குலசேகர பாண்டியன். சைவ சித்தாந்தம் என்ற சொல் முதலில் எங்கு பயன்படுத்தப்பட்டது? திருமந்திரம். திருமந்திரத்தை எழுதியவர் திருமூலர். ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்ற வரிகள் இடம்பெற்ற நூல் எது அப்படின்னா திருமந்திரம். தேவாரம் பாடிய மூவர் யாரு அப்படின்னா அப்பர், சுந்தரர், சம்பந்தர். பெரிய புராணத்தை எழுதியவர் சேக்கிலார். சிற்றிலக்கியங்கள் எத்தனை வகைப்படும்? 96. நந்தி கலவகம் எந்த மன்னனை பற்றி பாடுகிறது அப்படின்னா 3ஆம் நந்திவர்மன். கலிங்கத்து பரணியில் ஆசிரியர் யார் அப்படின்னா ஜெயகொண்டார். முக்கூடர் பல்லு எந்த நிலத்தை பற்றி பாடுகிறது? ரொம்ப இம்பார்ட்டன்ட், மருதம். தமிழின் மிக பழமையான இசைக்கருவி எது அப்படின்னா யாழ். பரிபாடல் எவ்வகை நூலில் ஒன்று அப்படின்னா 8 தொகை. மருது சகோதரர்களின் தலைநகரம் எது அப்படின்னா சிறுவயல். பூலித்தேவரின் கோட்டை எது? நெற்கட்டும் செவல். அதே மாதிரி தமிழகத்தில் சுயமரியாதை திருமண சட்டத்தை கொண்டு வந்தவர் யார் அப்படின்னா CN